ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சாம்பார், ரவா தோசை, சட்னி செய்ய போகிறேன். நான் எப்படி டிஃபன் சாம்பார்னால், எண்ணெயில் ஜீரகம், பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு பருப்போடு சேர்த்து வேக வச்சுருவேன். பருப்பில் சிறுபருப்பு, மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுருவேன். மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துக்குவேன். எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு விசில் விட்டுறலாம். அதுக்குள்ளேயும் நான் ரவை காலையில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதோட பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், ஒரு கிண்ணம் பச்சரிசி, அப்புறம் ஊற வச்ச ரவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகு சீரகத்தை எல்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாயில் வராது. ரவை தோசை பதத்துக்கு கலந்து வச்சுட்டு வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், ஆப்ஷன் தான், நீங்கள் வேண்டான்னா இது பண்ணிக்கலாம். தூள் முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போல்லாம் கடையில் தூள் முந்திரி கிடைக்கும், அது கொஞ்சம் ரேட் கம்மி. இந்த மாதிரி நம்ம தோசைக்கு சேர்க்கும் போது நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கடைசியாக. இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக வதக்கிக்கலாம், பச்சை வாடை போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம தோசை ஊற்ற தானே போகிறோம். அதெல்லாம் கலந்து வச்சுட்டு சிம்மில் கல்லை போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே சாம்பாரையும் கொதிக்க விட்டுறலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு தாளித்து சாம்பார், உப்பு, சாம்பார் பொடியெலாம் போட்டு கொதிக்க விட்டு இப்போது தோசை ஊற்றியாச்சு. ரவை தோசை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, கல் நல்லா சூடானோடனே இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா தாராளமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா முறுமுறுன்னு ரவை தோசை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அதுவும் சாம்பார் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.